அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. கடகராசி கடகராசி அப்படின்னு பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்திரனுடைய அதிபதி. சந்திரன் வந்து அந்த ராசியினுடைய அதிபதி. அவங்களுக்கு 2ஆம் அதிபதி. நல்லா கவனித்து பாருங்கள். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வீடு என்ன அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசியினுடைய அதிபதி தை மாதம் எங்கே இருப்பார் அப்படின்னா மகர ராசியில் இருப்பார். மகர சாந்தின்னு கூட சொல்லுவோம். நம்ம ஜோதிடத்தில் நம்ம ஆன்மீகத்தில் குறிப்பிடக்கூடிய மகர சாந்தி அப்படின்ற இதை கூட நாம் பயன்படுத்தக்கூடிய அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சு தான் இவங்களுக்கு இந்த மாதங்களில் முதல் எதிரியாக இருக்கும். பேச்சு மூலயமா வம்பு வழக்குகளை சந்திப்பாங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 நாளுக்கு ஒருக்கா மாறுறதுனால நாம் வந்து அவங்களை முழுமையாக எடுத்து வச்சு இந்த கடகராசி மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதங்களில் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு அவங்களுக்கு அடுத்த தேவை என்ன, அவங்களுடைய தேவைக்கு அடுத்த தேவை என்ன அப்படின்னா அவங்களுடைய ராசிக்கு எப்பப்பெல்லாம் 8ல் சந்திரன் போகிறாரோ அப்பப்போ இயல்பாக பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது விதி. அப்போ அவங்களுக்கு எப்போ நான் கும்பராசியில் அவங்க எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு கும்பராசி வருதோ, அதாவது அவிட்ட நட்சத்திரத்தினுடைய பின்பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், சதை நட்சத்திரமாக, இந்த நட்சத்திரங்கள் வரையிலெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த நட்சத்திரக்காரர்களாலையும் அந்த ராசிக்காரர்களாலையும் அவங்களுக்கு எப்பயுமே பிரச்சனை உண்டு. நீ நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி அவங்களுக்கு 6ல், அதாவது ஜனவரி மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 6ல் இருக்கிறாங்க. அப்போ மாதத்தினுடைய ஆரம்பத்தில் 15 நாட்கள் வந்து அவங்களுக்கு பேச்சு மூலியமாக பிரச்சனை வரக்கூடியது. அப்போ அந்த 15 நாட்கள் பேசல ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது கடனை வந்து கடன் வாங்குற இடத்துல, கடன் சொல்கிற இடத்துல தவணை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன் தவணை சொல்லக்கூடிய விஷயம்னா இவங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடங்கிறது தான் தவணைங்க. ஒருத்தருக்கு கொடுத்து வாங்கக்கூடிய தவணைங்கிறது 3ஆவது ராசி. அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால வாங்குற இடத்துல தவணை சொல்ல வேண்டியிருக்கும். அதனால சில பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க. பிற்பகுதியில், அதாவது இந்த ஜனவரி மாதத்தினுடைய பிற்பகுதியில் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய அந்த 30 நாட்கள் 31 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் அதிபதி 7க்கு போகிறதுனால கணவன் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம், கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாக, மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உடன் பிறந்த சகோதரர்கள் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏற்கனவே இவங்க ஜாமீன் போட்டிருந்தாங்க. அவனுடைய வாழ்க்கைக்கோ, அவனுடைய காரகத்திற்கோ, அவனுடைய வசதிக்கோ, அவனுடைய கடனுக்கோ நான் பொறுப்பு அப்படின்னு எங்க வாய் விட்டு இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த 3ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் இப்ப ஏன்னா 3ஆம் இடத்தை முழுமையாக அவர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு. அப்போ 3ஆம் இடத்தை அவர் முழுமையா கையில எடுத்திருக்கிறதுனால அவர் என்ன செய்வார் அப்படின்னா முதல்ல முயற்சியை வெட்டிடுவார். முயற்சியை செய்ய விடாது. ஒரு காரிய தடை என்பது, காரியம் என்பது 3ஆவது. ஒருத்தர் ஒரு காரியத்தை நடக்கணும். ஏன்னா நடத்தல் என்பது எந்த ராசி? 3ஆவது ராசி. ஒரு இடத்துல அமர்தல் என்பது 4ஆவது ராசி. அப்போ ஒரு விஷயத்தை நடக்கணுங்கிற எண்ணத்தை, ஒரு செயலை வந்து இவங்களுக்கு செய்யறதுக்கு விடமாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா இவங்களை ஒரு நிலையான ஒரு மனம் என்பது 3ஆவது ராசி. ஒரு மனசுல வந்து ஒரு அதீதமான அவநம்பிக்கையை ஏற்படுத்துவார். உடன் பிறந்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, உடன் பிறந்தவங்களுக்கு கடன் கொடுக்கறது, உடன் பிறந்தவங்களுக்காக ஜாமீன் போடுறது. ஏன்னா 3ஆம் இடம் என்பது உடன் பிறந்தவர்களை குறிக்கக்கூடியது. அதை இவங்க வந்து இப்ப கையில் எடுத்தாங்க அப்படின்னா பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஜாமீன் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த ராகுகேது பயிற்சி அடுத்த வருடம் 2025 வரக்கூடிய ராகுகேது பயிற்சிகரம் கொஞ்சம் தள்ளி இருப்பது தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் இடத்துல மாதத்தினுடைய முற்பகுதியில் இந்த கடகராசிக்கு மாதத்தினுடைய முற்பகுதியில் 3ஆம் அதிபதியும் 12க்கு இருக்கக்கூடிய ஒரே கிரகமா இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் இடத்துல போறது அப்படின்னால இவங்க லோன் ஏதாவது அப்ளை பண்ணா கிடைக்கும். கண்டிப்பா. ஏன் லோன் அப்படின்னு கேட்டா வருமானம் என்பது, அதாவது நமக்கு வரக்கூடிய பணம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா 2ஆவது ராசி. 2ஆவது ராசியா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம், நமக்கு வரக்கூடிய பணம் என்னால 2ஆவது ராசி. அந்த ராசி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சமூகத்தின் மூலமாக பணம் வரும். இதுவரை 7ல் இருந்து உங்களுக்கு தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போறதுனால இதுவரைக்கும் உங்கள் பக்கத்துல இருந்து உங்களை வழிநடத்தி கட்டுட்டு போனவங்க தான் இனிமே உங்களுக்கு எதிரியா இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது சமூகம், நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள். அதில் இருக்கக்கூடிய சனி பகவான்னா அதில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்கள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்கள், உங்கள் குடும்பத்தில் இறந்து இருக்கக்கூடியவங்க, இவங்கள் மூலமாக அது வந்து இது சில இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பயந்து கோளாறுகள் வரக்கூடிய தன்மையில எப்போ ஏற்படும் பார்த்தீங்க அப்படின்னா 8ல் சனி வந்தால் பயந்த கோளாறு ஏற்படும்.
அவங்க மனசுலேயே பார்த்தீங்கன்னா சந்திரன்கிறது முதல்ல மனம் என்பதை 3ஆம் இடத்தையும் பண்ணுது, 8ஆம் இடத்தையும் பண்ணுறதுனால நிறைய மந்திரிக்க போவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மந்திரிக்க போகக்கூடிய தன்மையை அவங்களுக்கு கொடுக்கக்கூடும். மந்திரிச்சு அவங்களுக்கு எங்க போய் மந்திரிச்சா அப்படின்னா இவங்களுக்கு தற்கால போய் மந்திரிச்சா மட்டும்தான் இது சரியாகும். ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இப்போ ராகு இருக்கிறதுனால காளியம்மன் வழிபாடும் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அந்த தர்கால போய் துவா பண்ணி அவங்களுக்கு பண்ணக்கூடியது மட்டும்தான் இவங்களுக்கான நிவர்த்தியை கொடுக்கும். இவங்க 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படின்னால இவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த கோயிலில் இருந்தாலும் ஒரு நீர் கொண்டு போய், ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் ராசினால தண்ணி கொண்டு போய் வீட்டில் இருந்து தண்ணி கொண்டு போய் அதை வந்து அபிஷேகத்துக்கு அவங்க கொடுத்து வணங்குறதும் அபிஷேகத்துக்கு பண்ணுறதும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. பேரிச்சம்பளம் வச்சு வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். மெயினாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியை கொடுக்க போகிறார். நீங்கள் இதுவரை கள்ளம் கபடமாக செய்த அத்தனை காரியங்களும் வெளிப்படக்கூடிய காலகட்டம். கள்ளம் கபடமாக அதை இதுவரைக்கும், ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய சனி வந்து எப்பவுமே என்ன பண்ணும் அப்படின்னா மறைமுகமாக வந்து மற்றவர்களை கோல் சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்கும். மற்றவங்களை கோல் சொல்லியே வாழக்கூடிய, மற்றவர்களை குறை சொல்லி, 7ல் இருக்க சனி வந்து குறைபாடு உள்ள சனி. அப்போ மற்றவங்களை 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியவங்க குறைபாடு சொல்லிட்டு அது பூராமே இப்போ உங்கள் மேலே திரும்பும். இந்த காலகட்டங்களில் திரும்பி உங்களுக்கே அது வினையாக வந்து சேரக்கூடிய, ஏன்னா சனிபகவான் இப்போ என்ன பலம் பெறார், முதல்ல இருந்த படத்தோட இப்போ ஆட்சியில் வர்றார். அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பார், நீங்கள் இதுவரை செய்த பாவத்திற்கான பலாபலனை இப்போ அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். நீங்கள் இதில் தப்பிக்கக்கூடிய ஒரே வழிபாடு என்ன, ராகு பகவான் இருக்கக்கூடிய அந்த காளியினுடைய வழிபாடு, காளி அம்பாளுடைய வழிபாடு, இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதற்கு சிறப்பை தரும். ஜாமீன் போடுவதும் ஜாமீனுக்காக போவதும் இந்த காலகட்டத்தில் உகந்ததல்ல.